ஹலோ நண்பா, நான் தான் உங்க யுவன். இன்னைக்கு என்னன்னா G3S8 பார்க்க போறோம். நீங்க ஒரு பிசினஸ கன்டின்யூவா பண்ணிட்டு இருக்கீங்க. இது லாஸ் ஆகுமா? ப்ராஃபிட் ஆகுமா? என்னன்னு ஒரு பயந்துட்டு இருக்கீங்க. இல்ல வந்து நீங்க ரொம்ப ட்ரை பண்ணி அந்த லவ்ல ஏதோ தோத்துட்டு இருக்கீங்க. எனக்கு வந்து ஏன்டா இப்படி நடக்குது? பிசினஸ்லயும் தோத்துட்டு இருக்கேன், லவ்லயும் தோத்துட்டு இருக்கேன். ஒரு லைஃப்ல வந்து ஒரு ஹோப்பே இல்ல. ஒரு ஹோப்பே இல்லாம ஒரு மன உளைச்சலாவே இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, நம்ம பிசினஸ் பண்றவங்க நெறைய பாயிண்ட் ஆஃப் ஏன்னா சம்டைம் வந்து பிசினஸ் நல்லாவே போகும். சம்டைம் வந்து நம்மளுக்கு வந்து அடி மேல அடி வாங்கிட்டு இருப்போம். என்னடா ஒண்ணு ஒண்ணா ஒண்ணு வருது அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். அப்படி எனக்கும் நான் சம்டைம் வந்து டவுன்ஃபால் ஆயிட்டே இருக்கும். டவுன்ஃபால் மீன்ஸ் ஏதாச்சும் நானும் யோசிச்சுட்டே இருப்பேன். ஸ்டார்ட்டிங் பீரியட்ல வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதே அதே மாரி நெறைய திங்க் பண்ணிட்டே இருப்பேன். அதே மாரி பிசினஸ் ரன் ஆகி போனது எந்த அளவு எடுத்துட்டு போ முடியும் அப்படின்னு. ஏன்னா நம்ம வந்து எந்த ஜாபுக்கு போகாம டைரக்ட்டா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கறனால அந்த டவுட் வந்துட்டே இருக்கும். அப்போ வந்து எனக்கு அந்த ஒரு மன உறுதிய குடுத்தது இந்த புக்கு தான். அதான் கம்ப்ளீட் கைட் டாய் சீசன். இந்த புக்க படிச்சீங்கன்னா, அதுல வந்து நெறைய சொல்லியிருக்காங்க. அதுல வந்து எனக்கு கேட்ச் பண்ண 2 இதுதான். என்னன்னா, உங்க கண்ட்ரோல்ல எது இருக்கோ, அதுக்கு நல்லா ஃபோக்கஸா இது பண்ணுங்க. உங்க கண்ட்ரோல்ல இல்லாதது இம்பார்ட்டன்ட்டா இருந்தாலும், அதுக்கு அவ்வளோ ஃபோக்கஸ் குடுக்காதீங்க. உங்களால என்ன முடியுமோ, அதுக்கு முழு கவனத்தோட செஞ்சு அத இது பண்ணுங்க. நம்ம கண்ட்ரோல்ல இல்லாதத அக்செப்ட் பண்ணிக்க. இது இப்படிதான்னு புரிஞ்சுகிட்டு அத அக்செப்ட் பண்ணிட்டு போங்க. நம்ம லைஃப் ஜாலியா இருக்கும் நண்பா. இதே மாரி யூஸ்ஃபுல்லான கொஞ்சம் இது நம்ம சேனல வந்து ஃபாலோ பண்ணுங்க நண்பா. நன்றி. வணக்கம்.